என்ன காலையில் காடு கொஞ்சம் வந்துட்டு இப்படி வந்துட்டு நிற்கிறான். இத்தனை நேரம் அவன் பொண்டாட்டி சும்மா விட்டுருப்பா, போட்டு கட்டுன்னு கட்டி எடுத்துருப்பாளா. இன்னைக்கு வர சனிக்கிழமை, பொங்கல் நெருங்கிருச்சு, வீட்டு வேலை செய்யலன்னு நேற்று சாயங்காலமே என்னை போட்டு கட்டுன்னு கட்டு எடுத்துவிட்டா. என்னம்மா இவன் அப்படியே அவுட்டு விட்ட குதிரை கணக்காக வரானே. என்னன்னு தெரியலையே. நம்ம உட்காந்தா மட்டும்தான் அவன் கண்ணு வேக்கும் வளர்க்கு. என்னத்த சொல்கிறது ஏட்டா? சுப்பு வீட்டில் அங்கங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிடந்தால அவன் பொண்டாட்டி. என்னடா என்ன பிரியா வந்து நிற்கிறியா? என்ன காரணம்னு தெரியலையா? நீ இப்படி வந்து உட்கார போய் உன் பொண்டாட்டிக்காரி என்ன நல்லா கேள்வி கேட்டு வேலை செய்ய வச்சுவிட போகிறான். எனக்கு காலெல்லாம் வலிக்குது பட்டுக்க. உன் பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்டே வச்சுக்குங்க. நீங்கள் 2 பேருக்கு மாற்றி கேள்வி கேட்கறதுல பட்டாம்பழுவில் இருக்கிற எங்களெல்லாம் போட்டு கேள்வி கேட்குறான் உன் பொண்டாட்டி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலப்போ. அம்மா என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க? எது பேசினாலும் சுற்றி வளைச்சி இந்த பஞ்சவர்ணத்துக்கிட்ட வந்துடுறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. சொத்து கித்து எதுவும் பிரிக்கலையா என்னன்னு தெரியல. போங்க. அவள் வேலை செய்யின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறா. என்னெல்லாம் செய்ய முடியாதுப்பா. என் உடம்பு பார்த்தாக்கா அவளை விட 2 மடங்கு பெருசாக இருக்குது. நானும் சேர் போட்டு ஏறி இந்த பேனை துடைக்க சொல்கிறா. அந்த பேனில் இருக்கிறத துடைக்க நான் அண்ணன் தானா அவ்வளவு தான் தட்டு கட்டு கீழே உழ வேண்டித்தான். இப்போ என்னை பார்க்கறதுக்கு இந்த பொங்கலே கொண்டாடாத அளவுக்கு போடும். இவளுக்கு என்ன வேலை இல்லாத வேலை பொழப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறான்னு தெரில. ஒரு வேலைக்காரங்களாவது வச்சிடலான்னு பார்க்குறேன் இந்த பொங்கலுக்கு 2 நாளைக்கு மட்டும். எவ்வளோ வேலை செய், இப்படி போனால் வேலை செய், இப்படி போனால் வேலை செய். அதுக்கு கீழே இருக்கிற ஒட்டடை அடி என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்கிறா. என்னாலலாம் செய்ய முடியாதுமா. என்ன இது நம்ம அப்பிலேருந்து செஞ்சு பழக்கமா? என்னம்மா இது? என்னை போட்டு சக்கா புழிகிற மாரி புழிகிறாம்மா இவ. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இந்த சூளி குட்டியை துடைக்க சொல்லலான்னா அவள் துடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறா. அவள் எலிக்குட்டி கணக்கில் இருக்கிறா. அவள் எப்படிம்மா துடைக்கிறது? இவ வர என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா. ஏன்டா சுப்பு, உன் பொண்டாட்டி தின்னுப்புட்டு நல்லா சனப்பண்ணி கணக்காக இருக்கிறாளா? இவ வேலை செய்யணும் 10 ஊர் வேலை செய்யலாம். வெட்டி போட்டால் 10 ஊருக்கு கறி பட்டும் போல் இருக்கு. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளை ஏன்டா டார்ச்சர் பண்ணுறா? நான் திங்கிறட்டெல்லாம் 2 இட்லி 3 இட்லி. அவள் திங்கும் போது பார்த்துக்கிறியா? ஒரு இட்லியை ஒன்றா அடிப்பா. கலந்து சாம்பார் வாளியை ஊட்டி தூக்கி போட்டு நல்லா குழன்னு குழச்சி உள்ளே அடிப்பா. நம்மளாலடா அவள் செய்ய முடியும் வேலை? ஏன்டா ஓ மவளான் செய்கிறேன்றாள. இவன் செய்யலாம் விட்டான்னா அதெல்லாம் அவளை செய்ய விட மாட்டா. அவள் செய்யவே நின்னாலும் இவன் செய்ய விடாத. நம்ம உயிரை வாங்கிட்டு கிடப்பாட்டா. இந்த பொங்கல் எப்போ தான் போகுமோன்னு இருக்கும். உன் பொண்டாட்டி கையில் இந்த பொங்கலில் வாங்கிட்டு விட்ட விட 4 வீட்டில் போய் தட்டை எடுத்துக்கிட்டு போய் பிச்சை வாங்கிட்டு வந்துடலாம் நானும். இவ கிட்ட கேள்வி வாங்கிட்டு திட்டு வாங்கி கட்டிக்கிட்டு திங்கிட்ட விட. அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? 4 கிழமை அதுமா நம்ம வீடுன்னா எல்லா வேலையும் செஞ்சு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு சாமி கும்பிடுறது தான். எப்படி என்னமோ இதுக்கு என்னமோ தட்டை தூக்கிக்கிட்டு 4 வீட்டுக்கு பிச்சை எடுக்க போகிறேன்றீங்களே. இதில் நல்ல குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்களாம்மா? என்னதாம்மா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு வேலை செஞ்சீங்க. இப்போ என்ன உங்களுக்கு? அவள் வேலை செய்ய சொன்னால் செய்ய முடியாதுன்னு கம்முன்னு உக்காருங்க. அதை விட்டுப்புட்டு என்ன பெரிய பெரிய வார்த்தை தப்பாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. நான் என்னடா அப்படி பேசிவிட்டோம்? உன் பொண்டாட்டிக்கு எம்மா பெரிய வாய் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? உன்னை கண்டு ஏமாட்டிக்கிட்டு இருக்கிறாடா அந்த பஞ்சவர்ணம். டம்பன்னு சொன்னருக்கு என்னை போட்டு அம்மா கழு கட்டா பாரு அன்னைக்கு. ஐயோ சாமி, அப்போ ஒரு ஆட்டம் ஆடனால எம்மா எனக்கு பயம் தாங்கலை பட்டுக்கா. அவள் மூஞ்ச பட்டா ஏன்னா பூடாகாரி மாரி இருக்கிறாடாவா. பூடம் மூஞ்சுக்குள்ளே பூண்ட மாரி வாய் அப்படி திறந்துக்கிட்டு எனக்கு பணம் கணக்கில் இருந்துடா அவள் மவரக்கட்டை. ஐயோ சாமி, எனக்கு பயம் தாங்கலை பட்டுக்கா. கம்முன்னு நான் போய் அழுதுகிட்டு உட்காந்துட்டு எனக்கு ஒன்றும் பேச முடியல. ஐயோ பயங்கரமான ஆளு. சரி விடுங்கம்மா, முடிஞ்சது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இனிமே என்னத்துக்கு எல்லாத்தையும் கிளறி கிண்டிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வர கிண்ட என் பொண்டாட்டி என்னைய கிண்டி எடுத்துருவா போடுறக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்டா சுப்பு கண்ணா சட்ட சாப்பாடு ஏறி உட்காருமா. உன்கிட்ட அம்மா ஒரு கடை சொல்லணும்னு 2-3 நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தால் போய் பட்டுன்னு சாப்பிட்ற, தூங்குற, பொசுக்குன்னு ஏஞ்சி கிளம்புற. நான் எப்படி தான் சொல்கிறது? இன்றைக்கி தான் உனக்கு லீவு. சட்ட உக்காரு கண்ணா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அம்மா ஏதோ நம்மளை கண்ணா கொன்னான்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. எதுவும் விவகாரமாக இருக்க போகுதா?
எந்த விவகாரமாக இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டி வெளியில் வர முடியாது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக சூதானமாக தான் கண்டுக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், நம்மளை போட்டு எல்லாம் சேர்ந்து பிரிகட்டி அடிச்சிருவாங்க. ஏட்டா என்னடா திருட்டு வய மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறானேவா? ஏறி உக்காடான்னா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு கிடக்குறான்? ஏன்டா இந்த ஆட்டாக்காரி உன்னை கவுக்கிறதுக்கு வேலை பார்ப்பு நடவும் பொண்டாட்டி மாரி. நான் ஒரு முக்கியமான கதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறானா சேலை மாரி? ஏட்டா ஏறி உக்காடா, அம்மா உனக்கு நல்ல இட்டான்னு சொல்கிறேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியல. போன வருஷம் இந்த நாள்லலாம் என்னென்ன பண்ணியிருப்போம் நம்ம. என்னடா அடுக்கட்டிலே மறந்துட்டு என்னமோ கிறுக்கு வயமன் நிற்கிறானா? உன் அண்ணங்காரனும் கண்டுக்க மாட்டான், உன் தம்பி பாயலும் கண்டுக்க மாட்டான். என்னதான் பண்ணுறது சொல்லு? நீ ஒருத்தன் தான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற, உன்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்ல முடியும். என் கண்ணு ஏறி உக்காரட்டி, உன்கிட்ட முக்கியமான கதை சொல்லணும். பொங்க வர நனைஞ்சிட்டு நான் நெருங்கி வந்துடுச்சு. என்னதான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. உனக்கா புரிஞ்சிருக்கணும், நானா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் எல்லா கதையும் வாங்கிட்டா? என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி ஒழுங்காக இருந்தான்னா இன்னும் பிரச்சனை ஏன்டா? வீட்டுக்கு வந்தா உன்னை எங்கே அவன் நிம்மதியாக இருக்க விட்றா? என்னட்டு நான் சொல்லிட்டு என் பிள்ளைக்கு மாக்க வேலையிலேயே போய் கஷ்டப்படுறான், வீட்டுக்கு வந்தும் கஷ்டப்படுறான். என்னட்டு சொல்லிட்டு என்னன்னு ஒன்றும் புரியல. அம்மா இவ்வளவு ஐஸ் வைக்கிறாங்களே, எனக்கு என்னவா இருக்கும் ஒன்றுமே விளங்க மாட்டுக்குதே. என்னம்மா எதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்னதான் சொல்லுங்க. என்கிட்ட எனக்கு ஐஸ் வைக்கிறதோ என்னை பாராட்டி பேசுறதால என்ன ஆக போகுது? நான் யார்? பக்கத்து வீட்டு ஆளா? நீங்கள் பெத்த பையன். நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கம்மா. என்னத்துக்கு நீங்கள் இப்படி வளைச்சி சுற்றி வரீங்களே? என்ன விஷயம்? எதுவும் யாரும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? குறுக்கு பயமாவான். எவ்வளவு சண்டை வாங்கிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான ஒழிய யார் சண்டை வாங்கினாங்க, எதுக்கு சண்டை வாங்கினான்னு போட்டு இழுட்டு போட்டு உடைக்கவும் மாட்டான் பொண்டாட்டிக்காரிய, ஒன்றும் பண்ணவும் மாட்டான். இவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்கனாலும் அப்படியா இனிமேல் அப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு போவான் பைத்தியக்காரன். எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையை கட்டு வச்சுக்கிறான் இந்த பைத்தியக்காரமாவான். இதை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஆறுதலாக பேசுகிறான். ஆறுதலாக எப்படி இருக்கும் எனக்கு? அந்த பஞ்சவரணத்தை போட்டு உரைச்சாதான் இருக்கும் எனக்கு ஆறுதல். மகரைய வரும் மகரைய. அது ஒன்றும் இல்லைடா ஏட்டா, உனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நீ வீட்டில் அப்படியே செக்கு வளர்க்க மாரி இருக்கிறியடா. உனக்கு என்னடா நான் சொல்லி வளர்த்தணும் தெரியல. ஊராரெல்லாம் கேட்குறாங்கடா, உன்னை நல்லா வளர்த்தனா என்னன்னு சந்தேகப்படுறாங்க. பாட்டுக்க என்னடா நான் சொல்கிறது? ஏன்டா உன் பெரிய அண்ணன் தான் போய் நல்லா பெரிய இடத்துல பொண்ணை பிடிச்சாலும் பிடிச்சான். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவன் வெளியிலேயே வரலை. உன் தம்பி பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு வலையில் பூண்ட மாரி வெளியில் வர முடியல. நீ ஒருத்தன் தான் நல்லா வீரமாக தாரமாக இருக்கிற. என்னம்மா அப்புறம் நீ தான் எல்லாருக்கும் செய்யணும். ஏன்டா பொங்க வந்துருச்ச உன் மண்டைக்கு எட்டலையா? 3 பொம்பளை புள்ளியை பெட்டு வச்சுருக்கிறோமே. ஏன்டா அந்த புள்ளிகளுக்கு ஒரு 4 கிழமை ஒரு 500 1000 சொல்லு பார்ப்போம். கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 2 கரும்பு வாங்கி கொடுத்துட்டு 5 கிலோ பச்சரிசி புழுங்கரிசி எண்ணெய் சோப்பு சீப்பு கண்ணாடி என்னென்னமோ வெள்ளம் அது இது ஏலக்காய் திராட்சை முன்றி எல்லாமும் வாங்கி கொடுக்குறட்டா என்னடா? நீ என்னமோ பைத்தியக்கார புள்ள மாரி உட்காந்துருக்குறியாடா விட்டு விடாரியா? இந்த 3 குட்டிகளுக்கு ஒன்றை விட்டா யார் ராம அவனை செய்யிட்டு? சொல்லு பாபு, நீ ஏன் செய்யலைன்னா யாரு தான் செய்வாங்க? என்னவோ பொண்டாட்டி எதுவும் சொல்லி உன்னை மனசை மாட்டி விட்டாளடா. அவ்வளோடா ஏக்க முடிச்சுட்டு உட்காந்துருப்பாள்வடா. அங்கே அம்மா வராங்களா, அப்பா வராங்களா, தம்பி வரானா, அண்ணன் வரானான்னு ஆசைப்பட எட்டி வாட்டுக்கிட்டு இருக்குங்க என் 3 பெட்ட பிள்ளைவா. என்னட்டு நான் சொல்கிறது? இப்படியே கிறுக்கு பயமா மாவு மாதிரி உக்காந்துக்கிட்டு ஒன்றும் புரிய மாட்டுக்கிட்டு உனக்கு நான் என்னட்டு சொல்கிறேன்? ஓ அப்படி சொல்ல வரீங்களா? எம்மா நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு 5000த்துக்கு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் காசு கொஞ்சம் உதைக்குதுமா. எல்லாருக்கும் ஒரு 1000 கொடுக்கட்டாமா? நான் அதைத்தானே நினச்சிக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் போவோம். பஞ்சவர்ணமும் நானும் போய் நேரடியாக அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன். நீ என்னம்மா சொல்கிற? என்னது 1000 ரூபாயா? 1000 ரூபாய் என் பீச்ச காலுக்கு சமன்டா, பீச்ச காலுக்கு சமம். என்னமோ 10,000 சொல்கிற மாரி சொல்கிறான் பெருமையா. ஏன்டா அவங்களாம் நம்ம எந்த மாரி வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்கவுங்க அக்கா தங்கச்சோளுக்கு கொடுப்பாங்களே 10,000 20,000ன்னு. நீ என்னடா 1000 ரூபா கொடுக்க போறன்றியா பைத்தியக்கார பயல? உனக்கு என்னதான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. யார் இந்த ஐடியா கொடுத்தது? உன் பொண்டாட்டி கொடுத்தாளாடா? அதானே காலையிலேருந்து நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாமும்.
நீங்க பேசுறதெல்லாம் நான் பெட்ல செவனோட செவுத்த தொடச்சிட்டு கிடக்குறேன். இங்க என்னன்னா உன் பொண்டாட்டி ஐடியா கொடுத்தாலான்னுதா உங்க அம்மா. இதெல்லாம் நல்லா இருக்குது. என்னம்மா உங்க பிள்ளையாச்சு நீங்களாச்சு, நான் இதுக்கு உங்க பிள்ளைகிட்ட என்ன இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லணும்? இதெல்லாம் வேலை பழப்ப. என் தம்பி கூட தான் எனக்கு 5000 கொடுத்து விட்டுருக்கான், போன்ல போட்டு விட்டுருக்கான். இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்ட தெரியுறேன் இல்லை என் புருஷனுக்கு தான் தெரியுமா? அதெல்லாம் நான் வந்து இவங்க செய்ய அவளை செய்யலாம் நான் சொல்றது கிடையாது. அவரை திருந்திட்டாரு. அவங்க பொண்ணுங்களால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. இன்ன வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு ஒரு ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டா தெரியணும்? அதெல்லாம் அவருக்கே தெரியும். 1000 ரூபா கொடுக்கறதே பெரிய அதிசயம். இதுல வேற என்னைய வர ஏறுறது ஏங்கட்ட முடியாது. ஏம்மா என்ன இப்படி எகுறாள? இப்போ பாரு உன் பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெறி நாய் கணக்கா சொறி நாய் கணக்கா என்கிட்ட ஏறட்ட. என் பிள்ளைக்கு நான் 1000 ரூபாய்க்கு மேலே வக்கு இல்லையே. அவன் மாமா வந்து பாரின்ல வேலை செய்கிறா, மாதம் 5 லட்சம் அனுப்புறா. அதில் ஒரு 5000 செய்யக்கூடாம துப்பு இருக்காது என் அவனுக்கு. நீ என்னமோ எகிரிக்கிட்டு வந்துட்ட. உன் தம்பி மட்டும்தான் உனக்கு 5000 போடணும், மற்றவங்களாம் 1000 கொடுத்தாக்கா அந்த புள்ளியோ கணக்கெல்லாம் என்ன போட்டு? இந்த மாதிரி வேலை புட்டிலாம் வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்காத மணின்னு நேரத்தோட கிளம்பு. அம்மா ஏம்மா இப்படி பேசுறீங்க? கம்முன்னு இருங்கம்மா. ஏட்டி எனக்காச்சு எங்க அம்மாக்காச்சு நான் என் அக்கா தங்கச்சோளுக்கு நான் சம்பாரிச்ச காசை செய்ய போறேன். நீ என்னட்டி மொண்டுக்கிட்டு வர? நீ போய் உள்ள செவுத்தத்தோட எங்க உயிரை எடுத்து கொட்டிக்காத. நாளுங்கிழமை அதுமா தேவையில்லாத சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்காதட்டி. பஞ்சம் வரணும் உள்ள போன்னு சொன்னேன் நான் உனக்கு. ஐயோ உருவ எடுத்துட்டாளா? ஏட்டா உன் பொண்டாட்டி மூஞ்சி எல்லாம் மாறுது பாரு, பூசணிக்காம மாதிரி. ஐயோ இனிமே என்ன கொட்ட போறாளா தெரியல போ. எனக்கு பயமா இருக்கட்டா வர வர உன் பொண்டாட்டியை பார்க்கவே. ஒரு அக்கா தங்கச்சோளுக்கு செய்ய சொல்றதுக்கு என்னம்மா இப்படி வெடிச்சிருவா பண்றக்க வீங்கி. இந்த பாருங்க, சும்மா என்கிட்ட உங்க வாயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் போய் உன் அக்கா தங்கச்சிட்ட கொடு. காசை கொடுத்துவிட்டு உன் அக்கா தங்கச்சி கிட்ட கேளு, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க, எதுக்கு உங்களை பஞ்சவரணம் இப்படி வெறுக்கிறான்னுட்டு. சும்மா இஷ்டத்துக்கு உன் ஆத்தா தான் ஏதோ பேசி எல்லாத்தையும் வாரி கொண்டு போய் அக்கா தங்கச்சி வீட்டில் தள்ள சொல்லுதுன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? கொஞ்சமாவது சூடு சொரணம் இருந்தால் உனக்குலாம் நீ எல்லாம் இப்படி பண்ண மாட்டா பார்த்துக்க. புள்ள போய் பாரின்ல கஷ்டப்படுறா, அவளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சே. என்னமோ மக்கு மாரி உட்காந்துருக்குற. உன் ஆத்தா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேசுற பாரு. இனிமே என் பக்கம் வா, உனக்கு அப்புறம் தான் இருக்கு. ஐயோ ஐயோ என்னம்மாவனு அம்மா கேள்வி கேட்குறாள? ஏண்டா என்னடா இவ இப்படி கேட்குறாள கேள்வி? என்னமோ பைத்தியக்கார பயம் மாரி நீ உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஒன்னம்மா கேள்வி கேட்கறதுக்கு என்னால் தாங்க முடியலடா தம்பி. எனக்கு நினச்சே பார்க்க முடியல. என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறாள? அவ மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்லா காட்டியான கணக்குல. ஆமா எதுக்குமா இப்ப நீ எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு உட்காந்துருக்க? அவ ஏதோ கத்திரி கிடக்கட்டும். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா என்ன நடக்குது? என்னமா சங்கு சங்குன்னு வந்து சிரிச்சுட்டு நிக்கிறாளா? சாலி சாலிட்டு ஏட்டிய மூடிட்டு கம்முனுது. உன் கோவத்தெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மூட்டை கட்டி வை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடி இம்மா திபுரா பேசுறிய? என்னதான் அட்டி கிறுக்கு பைய பத்தமாவளா? என்னதான் சொல்லட்டும் தெரியல. என்னதான் சொல்லட்டி? எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுக்கிறாமா அவ எங்க வீட்டு வரைக்கும் அதாட்ட எங்களை மாரி எல்லாத்துக்கும் யோசி பிளைட்டுக்கிட்ட அனுப்பி வச்சுக்கிறான். நல்லவளாச்சா பின்ன எப்படி இருப்பா? ஏட்டி பஞ்சவரணா எல்லாம் சேர்ந்து பாரிட்டு போறோண்டி, ஜாலியா இருக்கும்டி. மொத்தமா என் மாவ எல்லாத்துக்கும் டிக்கெட்டை போட்டு என்ன சாய்ச்சி விட்டான். என்ன சிரிப்ப பாரு. இப்போ சண்டெல்லாம் எங்க போச்சு? பைத்தியம் இப்ப மட்டும் என்கிட்ட உடியா இருக்கு. இனிமே என்னென்ன நடக்க போகுதோ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கடவுளே. இந்த கிழவி சொன்ன மாதிரி என் மாவ அவ அப்பம் பக்கம் தான் இருக்கிறா பாத்துக்க. எங்க வீட்டு ஆணுங்களுக்கு யாருக்காவது ஒரு டிக்கெட் போட்டிருப்பாளா? அவ போட்டாலாம் என்னன்னு தெரியல. போட்டிருக்க மாட்டா. எல்லாம் இவங்க வர்க்கம்